ஹலோ ஃபார்மர்ஸ், வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா மல்லிகை செடியை கவாத்து செஞ்சு விடக்கூடிய ஒரு நுணுக்கமான முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாக மல்லிகை செடியை மல்லிகை விவசாயிகள் எந்த மாதிரி முறையோட கவாத்து செய்வாங்க அப்படின்னு பார்க்கும்போது, குறிப்பிட்டு ஒரு 3 மாத இடைவெளி விட்டோ, இல்லைனா 4 மாத இடைவெளி விட்டோ, இல்லைனா 6 மாத இடைவெளி விட்டோ, அப்படி இல்லைனா அதிகபட்சமான அளவு ட்ரிம்மிங் தொடர்ச்சியாக பண்ணி மாதத்துக்கு ஒரு முறை ட்ரிம்மிங் பண்ணி வருடத்துக்கு ஒரு முறை கவாத்து செஞ்சு விடுவாங்க. ஸோ இது ரெகுலராக செடிக்கு எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை கவாத்து செஞ்சு விடணும் அப்படிங்கிற கணக்கீடு. ஆனால் இதுவே ஒரு ஃபீல்டு வைஸ், அதாவது இப்போ ஒரு 300 மல்லிகை செடிகள் நீங்கள் மல்லிகை விவசாயம் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 300 மல்லிகை செடிகளை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு பாட்டு வைஸாக கவாத்து செஞ்சு விட்டு அதை அறுவடைக்கு கொண்டு வருவாங்க. இதை நம்ம ஒரு உதாரணமாக சொல்கிறோம். இப்போது செட் ஏ அப்படிங்கிற விதத்தில் ஒரு 100 மல்லிகை செடியும், செட் பி அப்படிங்கிற விதத்தில் 100 மல்லிகை செடியும், செட் சி அப்படிங்கிற விதத்தில் ஒரு 100 மல்லிகை செடியும் எடுத்துக்கலாம். இதில் இன்றைக்கி நீங்கள் ஒரு 100 செடியில் கவாத்து செஞ்சு விட்றீங்க அப்படின்னா, இதிலேருந்து ஒரு மாதத்துக்கு பிறகு இன்னொரு 100 செடியில் கவாத்து செஞ்சு விடணும். அதாவது செட் பி அப்படிங்கிற மல்லிகை செடியில் 100 செடியில் கவாத்து செஞ்சு விடணும். ஸோ இப்படி கவாத்து செஞ்சு விடும்போது நம்ம ஃபஸ்ட்டு கவாத்து செஞ்ச செட் ஏ 100 மல்லிகை செடியில் பூக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் சரியாக நம்ம இரண்டாவது முறை செட் பி மல்லிகை செடியில் கவாத்து செஞ்சு விட்டதுக்கு பிறகு அதுலேருந்து 30 நாட்களுக்கு பிறகு செட் சி மல்லிகை செடியில் கவாத்து செஞ்சு விடணும். ஸோ இது நம்ம 3வது செட்டை கவாத்து செஞ்சு விடும்போது முதல் 2 செட்டுமே பூக்க ஆரம்பிச்சிடும். அதாவது முதல் கவாத்து செஞ்சது 2வது சுற்று பூக்களுக்கு வரும். அண்ட் 2வது கவாத்து செஞ்சது முதல் சுற்று பூக்களுக்கு வரும். ஸோ இந்த 3வது மல்லிகை செடி, அதாவது 3வது செட்டு நம்ம கவாத்து செஞ்சு விட்டதுக்கு பிறகு திருப்பி அதுலேருந்து ஒரு 30 நாட்கள்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கவாத்து செஞ்சு விட்டு இருந்த மல்லிகை செடியில் 3வது சுற்று பூக்கள் ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த மல்லிகை செடியில் எத்தனை நாளைக்கு ஒரு முறை கவாத்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு கணக்கிட்டு இருக்கும். அதாவது 3 மாதத்துக்கு ஒரு முறையோ, இல்லைனா 4 மாதத்துக்கு ஒரு முறையோ, இல்லைனா 5 மாதமோ 6 மாதத்துக்கு ஒரு முறையோ கவாத்து செய்யலாம். ஸோ இந்த இடைவெளி நாட்களில் உதாரணத்துக்கு ஒரு 3 மாதம் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் 3வது முறை கவாத்து செய்யக்கூடிய மல்லிகை செடிகளில் 30 நாட்கள் பிறகு ஃபஸ்ட்டு செட் ஏ மல்லிகை செடியில் நீங்கள் திருப்பி கவாத்து செஞ்சு விடணும். ஸோ இந்த ஒரு சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்போது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய 300 மல்லிகை செடிகளில் 200 மல்லிகை செடிகளில் தினமும் பூ இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது நம்ம கிளைமேட் எதுவும் இதில் கணக்கு பண்ணல. நார்மலாக டே வைஸ் ஹார்வெஸ்ட் ஆகக்கூடிய ஃப்ளவர்ஸ் எத்தனை மல்லிகை செடிகளில் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தோராயமாக 200 மல்லிகை செடியில் ரெகுலராக பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும். இது மெயின்டெனன்ஸ் பர்பஸ்க்காகவும் செடியோட ஆரோக்கியத்துக்காகவும் ப்ரன்னிங் ப்ளஸ் ஹார்வெஸ்டிங் இந்த ரெண்டையுமே கால்குலேட் பண்ணி விவசாயிகள் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு மெத்தடு, அதாவது ஃபார்மிங் மெயின்டெனன்ஸில் மல்லிகை செடிக்கு. ஸோ இந்த மாதிரி மல்லிகை செடியை கவாத்து செஞ்சு தொடர்ச்சியாக மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு மாதத்தில் அதிகமான விலை பூக்கள் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதத்தில் ஒட்டுமொத்தமாக எல்லா மல்லிகை செடிகளையும் ஒரே மாதிரியான பூக்கள் கொண்டு வரதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். அண்ட் அதே நேரத்தில் குறிப்பிட்ட ஒரு அளவு பூக்கள் தினமும் இருக்கிறதுக்கு வழிவகுக்கும். அண்ட் இன்னொன்று, பூக்கள் எப்போதுமே வருடம் ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் இது வழிவகுக்கும், ஸ்டேபிளான இன்கம் கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான வழிமுறைகளை தவிர்த்து இன்னும் நுணுக்கமான மெத்தட் நம்ம குறிப்பிட்டது என்ன அப்படின்னா, பூக்கள் குறைவாக இருக்கக்கூடிய மல்லிகை செடியிலையும், அப்படி இல்லை அப்படின்னா பூக்கள், அதாவது பூஞ்சொற்று முடிந்து அடுத்த பூஞ்சொற்றுக்கு போகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மல்லிகை செடி, அதாவது ஒட்டுமொத்தமாக அந்த செடி பெருமளவு விரிஞ்சிருக்கு, குறிப்பிட்ட காலம் கவாத்து செஞ்சு விட்டு ஆயிடுச்சு, அதாவது ஒரு 5லேருந்து 6 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மல்லிகை செடிகள் எல்லாமே நம்ம மொத்தமாக 50-100 செடிகள்னு கவாத்து செஞ்சு விடாமல் நம்ம டே வைஸ் ஒரு 5லேருந்து 10 செடி இந்த மாதிரி கவாத்து செஞ்சு விடும்போது நமக்கு ஃப்ளவர் ரிடக்ஷன், அதாவது டெய்லி ஹார்வெஸ்ட்டில் ஃப்ளவர் ரிடக்ஷன் ஆகிறது குறையிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதாவது 50லேருந்து 100 கிராம் அந்தந்த செடியில் இருக்கக்கூடிய பூக்களை பொறுத்து குறையும். அதாவது நீங்கள் நம்ம குறிப்பிட்றது என்ன அப்படின்னா, பூக்கள் இருக்கக்கூடிய மல்லிகை செடியும் ஒட்டுமொத்தமாக ஃபீல்டில் கவாத்து செய்கிறதுக்கு நம்ம முயற்சிக்கும் போது, அதாவது ஒரு 5லேருந்து 6 மாதம் கவாத்து செஞ்சதுக்கு பிறகு. ஸோ நம்ம அந்த மாதிரியான ஒரு வழிமுறையை தான் இப்போ பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். அதாவது நம்ம மல்லிகை செடியில் எல்லாமே கவாத்து செஞ்சு விட்டு 6 மாத காலம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ஸோ நம்ம இது ஃப்ளவரிங் சீசன் அப்படிங்கிறதுனால ஒட்டுமொத்தமாக கவாத்து செஞ்சு விடும்போது நமக்கு பூக்கள் பெருமளவு குறையும் அப்படிங்கிறதுனாலையும், அண்ட் ஃப்ளவர் ரிடக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சுன்னா நமக்கு பெருமளவு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுனாலையும் நம்ம 5 செடிகள் 6 செடிகள் அந்த மாதிரி டே வைஸ் கவாத்து செஞ்சு விட்டுட்ருக்கோம். ஸோ இது நம்ம இன்னொரு உதாரணம் சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 100 மல்லிகை செடியை ஃபில்ட்ரு வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதில் நீங்கள் தினம் ஒரு 5 மல்லிகை செடியில் கவாத்து செய்கிறீங்க அப்படின்னா சரியாக 20 நாட்கள் வரை ஆகும். ஸோ நம்மளோட ஃபீல்டில் பெரிய மல்லிகை செடிகள், அதாவது ஒரு 2 வயது மதிச்சக்க மல்லிகை செடிகள் ஒரு 160 மல்லிகை செடிகள் தோராயமாக இருக்குது. அண்ட் இது இல்லாமல் நமக்கு நடவு செஞ்சு 1 வருடம் ஆன மல்லிகை செடிகள் ஒரு 100 சம்திங் இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த பெரிய மல்லிகை செடிகள், அதாவது இந்த 2 வருட மல்லிகை செடிகள் எல்லாமே கவாத்து செஞ்சு 6 மாத காலம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால, இது ஃப்ளவரிங் சீசன் அப்படிங்கிறதுனால செடியை ஒட்டுமொத்தமாக கவாத்து செஞ்சு விட வேண்டாம் அப்படிங்கிறதுனால ஒரு 5லேருந்து 7 அப்படிங்கிற அளவில் நம்ம டே வைஸ் கவாத்து செஞ்சு விட்டுட்ருக்கோம்.
ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 7 மல்லிகை செடிகள் தினமும் கவாத்து செஞ்சு விடுறோம் அப்படிங்கிற மெத்தடில் பார்க்கும்போது தோராயமாக 20 நாட்கள் அப்படின்னா 140 மல்லிகை செடிகள் வரும். இதுவே 23 நாட்களுங்கும்போது 161 மல்லிகை செடிகள் வரும். ஸோ நமக்கு வந்து 23 நாட்கள் முழுவதுமாக கவாத்து செஞ்சு விடுறதுக்காகும். ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் கவாத்து செய்யக்கூடிய ஒரு 7 மல்லிகை செடி சரியாக அடுத்த மாதம் இதே நாட்களில் பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக கவாத்து செஞ்ச மல்லிகை செடிகள் தான் இப்போ வந்து ஷோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மல்லிகை செடிகள் எல்லாமே கவாத்து செஞ்சு 20 நாட்கள் ஆகுது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இரட்டை இலைகள் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் வந்து முடிவடைஞ்சிருக்கு. ஓரிரு கொப்புகளில் மொட்டுகள் வந்திருக்கு. இனிமேல் துளிர் இருக்கக்கூடிய எல்லா கொப்புகள்லையுமே தொடர்ச்சியாக மொட்டுகள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி நடக்கும்போது நமக்கு வந்து ஃப்ளவரிங், அதாவது தினமும் பூக்கக்கூடிய பூக்களோட அளவு வந்து நம்ம கவாத்து செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும். அதாவது ஃப்ளவர் ரிடக்ஷன் வந்து டெய்லி ஹார்வெஸ்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அண்ட் ஒரு டைமுக்கு அப்புறம், அதாவது நம்ம முழுவதுமாக கவாத்து செஞ்சு முடித்ததுக்கு பிறகு நம்ம ஃபஸ்ட்டு கவாத்து செஞ்ச மல்லிகை செடிகள்லாம் பூக்க ஆரம்பிக்கும்போது திருப்பி ஃப்ளவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடும். எந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டே வைஸ் ஹார்வெஸ்ட் வந்து கூடும். அண்ட் இந்த ஹார்வெஸ்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அப்படியே டபுள் ஆக ஆரம்பிக்கும். அதாவது 2வது பூக்கும் நிலை, 3வது பூக்கும் நிலை இதெல்லாம் வரும்போது பூக்கள் வந்து இதுவரை அறுவடை செய்யாத அளவுக்கு அறுவடை செய்யும். ஏன்னா ஒவ்வொரு முறை கவாத்து செய்யும்போதுமே மல்லிகை செடிகளில் அதிகமான கொப்புகள் தான் வளரும். காரணம், நம்ம ஒவ்வொரு முறை கவாத்து செய்யும்போதும் அந்த கொப்புலேருந்து 2 கொப்புகள் வளருது அப்படின்னா அதுலேருந்து அடுத்த முறை கவாத்து செய்யும்போது அந்த 2 கொப்புகள் கவாத்து செய்வோம், அதில் 4 கொப்புகள் வரும். ஸோ இது வந்து ஒரு ரொட்டீனாக நடந்துகிட்டே இருக்கக்கூடியது. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு தினம் அறுவடை செய்யக்கூடிய பூக்கள் வந்து பெருமளவு குன்றாமல் தினம் ஒரு சராசரியான பூக்கள் கிடச்சிட்டே இருக்கும். அண்ட் இது வந்து இந்த குறிப்பிட்ட மாதத்துக்கு நம்ம யூனிஃபார்மான ஃப்ளவரிங் கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி வழிமுறை வந்து பொருந்தாது. அண்ட் வருடம் முழுவதும் பூக்கள் பறிக்கணும்னு பார்க்கும்போது இந்த வழிமுறை வந்து ஒரு சிறப்பான கவாத்து செய்முறையாக இருக்கும். ஏன்னா இது வந்து வெவ்வேறு நேரத்தில் வெவ்வேறு மல்லிகை செடியில் வந்து கவாத்து செய்யப்படுது. ஸோ ஒரு செடி ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போச்சுனாலோ இல்லைனா ஒரு செடி எக்ஸசிவ் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜுக்குள்ளே போச்சுனாலோ எந்த மாதிரியான கிளைமேட்டிக் ஸ்டேஜ் வந்துச்சுனாலும் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பூக்கள் வந்து பறிக்க முடியும். ஸோ இது வந்து அன்சீசனல் ஃப்ளவரிங் பற்றி நம்ம பின்னாடி வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம் திருப்பி. அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலில் நீங்கள் புதிதாக வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயிகள் இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.